திமுக பொதுக்குழு நாளை கூட உள்ள நிலையில் அக்கட்சியை வழிநடத்தி செல்லும் வகையில் நிர்வாக ரீதியிலான முக்கிய பொறுப்பு ஸ்டாலினுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆண்டுதோறும் நடைபெறும் திமுகவின் பொதுக்குழு கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அக்கட்சி தலைவர் கருணாநிதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததன் காரணமாக பொதுக்குழு தள்ளி வைக்கப்பட்டு நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் நாளை பொதுக்குழு கூடுகிறது. சுமார் 3700க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்கின்றனர். அரசியல் நிகழ்வுகள் குறித்த முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. திமுகவிற்கு தலைமையேற்று வழிநடத்தும் வகையில் அக்கட்சியின் பொருளாளராக உள்ள ஸ்டாலினுக்கு செயல் தலைவர் அல்லது துணைத் தலைவர் பதவி வழங்கப்படுவது குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு கூட வேண்டிய பொதுக்குழு 20ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு தலைவர் உடல்நிலையை கருத்தில் கொண்டு சில நாட்கள் தள்ளி வைக்கப்பட்டது. அல்லது 2016லேயே அது நடைபெற்றிருக்க வேண்டும். சில காரணங்களால் ஒரு 5 நாள் தள்ளி நடைபெறுகிறது. இதில் வழக்கமாக இன்றைய அரசியல் சூழ்நிலையிலே உள்ள நிலவரங்கள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். இதுதான் பொதுக்குழுவுக்கு வழக்கையாக இருப்பது. மற்ற விஷயங்கள் நாளை பொதுக்குழுவிலே தான் முடிவு செய்யும்.